வாழ்க வளமுடன் நண்பர்களே. பணம் என்பது ஒரு ஊடுபொருள். அது எல்லாரையும் எல்லா பிச்சைக்காரங்கலேருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாரையும் ஊடுருவி போகக்கூடியத. ரூ. 1 பல ஆயிரம் மில்லேனியம் கோடி வரைக்கும். அது நிலையில்லாததை பிடிச்சி நிறுத்தி இப்போ நிப்பாட்டி வைக்க முடியாது. அதை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. பணம் நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சா பணத்தை நம்மளை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ஊரை கூட அடித்து உலையில போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. அது எப்படின்னா, நாய் வைக்கப்புல்லை காவை காத்த மாதிரி. வைக்கப்புல் நிறையா போட்டு நெல் அடித்து கதிர் அடித்து காய வச்சு வைக்கப்புல் நிறையா வைக்கோல் வைக்கப்புல் அதை போட்டு வச்சுருப்போம். நாய் அதுக்கு மேலே ஏறி படுத்துக்கும். தானும் திங்க முடியாது பசிக்கு வைக்கப்புல்ல. இந்த மாடு பசியோடு வந்து சாப்பிட்லான்னு அதையும் திங்க விடாது. தானும் திங்காமல் அடுத்தவனையும் திங்க விடாமல், தானும் தூங்காமல் அடுத்தவனையும் தூங்க விடாமல், தானும் நிம்மதியாக முடியாமல் அடுத்தவனையும் நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்கக்கூடிய அந்த பரதேசி பண்ணாடைகள் தான் அந்த ஊரை கொள்ளையடிச்சு உலகில் ஒரு நாதாரி பயிலுக. ஆகவே பணம் என்பது ஒரு ஊடுபொருள். அது நிற்காது. செல்வம்னு போயிடும். தரித்திரம்னு போயிடும். அன்பு என்கிற ஊடுபொருள் மலரட்டும். அன்பிலே மலருவோம். மனிதநேய மலரட்டும். ஆன்மநேய மலரட்டும் நண்பர்களே. இப்போது நான் ஆன்மநேயத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன், மனிதநேயத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மனிதநேயத்தோடு பார்க்குறீங்க, ஆன்மநேயத்தோடு பார்க்குறீங்க, நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. நான் நல்ல கருத்துக்களை கேட்டுக்கிறேன். நல்ல கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. பணம் என்பது ஒரு ஊடுபொருள், நிலையற்றதல்ல. ஆகவே அன்பு என்கிற ஊடுபொருளை பற்றுவோம். அன்பு என்கிற ஊடுபொருளை பற்றுவோம். மனிதநேயம் மலரட்டும். ஆன்மநேயம் மலரட்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.